இப்போ பைக்கு வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் இன்றைக்கி. வந்து என்ன வேலைன்னா செயினுக்கு வந்து லூப் அடிக்கணும். அதனால் இங்கெல்லாம் மண் நிறையா இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், வண்டியை ஃபுல்லுமே வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து செயின் லூப் அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். நான் வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. வாய்க்கால் தண்ணி ஓடிட்டுருக்கு, அந்த தண்ணி வச்சு தான் கழுவணும். இப்போ கொஞ்சம் தாங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், சோப் போட்டெலாம் கழுவல. இதெல்லாம் அப்படியே இதோட மண் வந்து மேலே அடிச்சு சாக்கையாக இருக்குது. இப்போ செயின் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கழுவணும். போதும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கழுவிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சின்ன கீர் இருக்கும், இதையும் கழட்டணும். மொத்தம் 3 இடம் இருக்குது போல். இது வந்து க்ளீனிங் ஸ்ப்ரே, இன்னொன்று வந்து செயின் ஸ்ப்ரேவும் கொடுத்துருந்தாங்க. செயின் சர்வீஸ் பண்ணும்போது ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கங்க. கழுவ முடியாது, இதை டீசல் ஊற்றி கழுவலாம். நெக்ஸ்ட் இதை ஊற்றி கழுவலாம். இதை வச்சு கழுவுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை அடிச்சுட்டு ப்ரெஷ்ஷு போட்டு கழுவணும். பரவாயில்ல, நல்லா ஃபோர்ஸாக தாங்க அடிக்குது. இது கொஞ்ச நேரம் தாங்க அடித்தேன், தீர்ந்து போச்சுங்க. இது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். இதில் வேறு இது வந்து 250 ரூபாவாம். மீதியெல்லாம் வந்து துணி வச்சு தான் துடைச்சிட்ருக்கேன். இந்த அழுக்கு பச்சை கழுவுனாவே நல்லாவே போதும். நான் இதை வச்சு கழுவிக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒன்றானுங்கப்பா, 250 ரூபாய்க்கு இது மட்டும்தாங்க போச்சு. இதையும் நம்ம கையில் கூட துடைச்சிக்கலாம் போல. ஆனால் அது அடித்தோடனே வந்துருச்சிடலாம். ரொம்ப ஃபஸ்ட்டு இதில் வேறு எது போடுறாங்கன்னு தெரில. வேறு எதாவது தப்பாக போட்டோம்னா பெயிண்டெல்லாம் வந்துடுமா. இந்த இடம் மட்டும் தான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போது இது வந்து இப்படி இருக்கா, இதை வச்சு தான் கழுவ போகிறேன். ஒன்று இதை வச்சு கழுவேன், இல்லைன்னா இதை வச்சு துணியை வச்சு துடைச்சிடுவேன். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணாமல் தான் பண்ண முடியாது போல். இங்கெல்லாம் பாருங்கள், நல்லா கழுவி இருக்கா. இங்கெல்லாம் வரும் நல்லா கழுவுலையா இல்லை நல்லாலான்னு தெரில. ஓ, தெரிஞ்ச அளவு கழுவ வேண்டியதான். நெக்ஸ்ட் டைம் வந்து டீசல் போட்டுருவோங்க. இனிமேட்டில் அதெல்லாம் செட் ஆகுது நமக்கு. கொஞ்சம் ஸ்ப்ரே தாங்க அடிச்சிருக்கேன், ரொம்பலாம் அடிக்கலை. ஏன்னா ரொம்ப அடித்தோம்னா இங்கெல்லாம் மேலாம் தெரிக்கும்னு சொல்லிட்டு தான் அடிக்கல. ஏன்னா ஏற்கனவே வந்து கம்பெனி சைடில் ரொம்ப அடித்து கொடுத்தாங்க. நான் ரொம்ப அடித்தா நல்லா இந்த இடத்துல உள்ளெல்லாம் போகும். ஆயில் சீலு ரப்பர் உள்ளே இருக்குமாங்க. நான் ரொம்ப அடிக்கலை, தெரிக்குமேன்னு சொல்லிட்டு தான். இது போதும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 300 கிலோமீட்டர் போன வாட்டி கூட அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் மோட்டரில் கன்வே பண்ணுறேன். செயின் லூப் அடித்து முடிச்சாச்சுங்க. ரொம்பலாம் அடிக்கலை, ஓரளவுக்கு கம்மியாக தான் அடிச்சிருக்கேன். நான் ரொம்ப அடித்தா ஃபுல்லாக தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப அடிக்கலை. அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நம்ம ஓட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரோட்டில் ஓட்டி பார்த்துட்ருக்கேன். புதுசாக லேப்டாப் வாங்கியிருக்கோம். லேப்டாப் வந்து ஐமேக் தாங்க வாங்கியிருக்கோம். மேக் புக்கு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ்ட் ஆனது M5 லேப்டாப்பு. அந்த சிப்பு கொண்ட லேப்டாப் தான் வாங்கியிருக்கோம். சவுண்டு வராதுன்னு சொல்லி சொன்னோம். நான் கூட டயர் தான் பிரச்சனைன்னு நினச்சேன். அப்பயும் அந்த சவுண்டு வந்துட்டு தாங்க இருக்குது. அடுத்த டைம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக வச்சு பார்ப்போம். இங்கே பேரிங்கிலிருந்து சவுண்டு வர மாதிரி வருது. நெக்ஸ்ட்டு இந்த பிரேக்கு தான் வேறு, ஃப்ரண்ட் பிரேக் வேறு. பிரேக் பிடிச்சா நிற்க மாட்டேங்குது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரேடியாக பிடிச்சிருது. பாருங்கள், பிடிக்கிறேன், எப்படி பிடிக்குது பாருங்களேன். முன்னெல்லாம் அப்படி பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஏபிஎஸ் வந்து இப்படி பிடிக்கவே கூடாது, ஏபிஎஸ் விட்டு விட்டு தான் பிடிக்கணும். இல்லை, நான் ரொம்ப அழுத்துறேண்ணா. இல்லை, இப்போ தான் இப்படி பண்ணது. இந்த கேமராவில் வேறு ஹை குவாலிட்டியில் வச்சுருக்கேன், 8 பிட்டு. ரொம்ப நேரம் ஆகுது, அழுத்தி கொஞ்சம் நேரம் கழித்து தான் கப்பம் சவுண்டு வருது. அப்புறம் ஐமேக் வாங்கியிருந்தேங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று பைக் வாங்கலாம்னு சொல்லி தான் ஒரு பிளானிங்கில் இருந்துச்சு. அப்படி தான் போனேன். ஆனால் பட்ஜெட் வந்து கரெக்டாக இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். அவங்க போக போக அதிகமாக சொல்லிட்டாங்க. லேப்டாப்லாம் நோ காஸ்ட் இஎம்ஐ, நெக்ஸ்ட்டு வந்து 0 டவுன் பேமெண்ட் தான் அப்படின்னு நினச்சேன். அங்கே போனோடனே எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகலைங்க. 88,000 தான் அப்ரூவ் ஆச்சு. அந்த லேப்டாப்போட விலை வந்து 1,20,000 ரூபா. மேக் புக்கு M5.
அப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா நம்ம வந்து காசு ஏற்றுடா பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 டைம் வந்து சேலம் போயிட்டேன். தேவையில்லாமல் பெட்ரோல் செலவு தான் வேஸ்ட் ஆகுது, நம்ம வேலையே நடக்க மாட்டேங்குது, டைம் வேஸ்ட்டு பெட்ரோல் செலவு வேஸ்ட்டுன்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து வந்து 88,000 ஓகே ஆயிடுச்சு. இனிஷியல் பேமெண்ட் வந்து 30,000 பக்கமாக கட்ட சொன்னாங்க, ஏன்னா ப்ராசஸிங் ஃபீஸு. அது நெக்ஸ்ட்டு வந்து அந்த iPlanet கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்கங்க. டாட்டா வேறு வைக்கிறான். 5,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க அடுத்த டைம் போகும்போது. அடுத்த டைம் ஃபோன் பண்ணுறாங்க கரெக்டாக 12 மணிக்கு. அப்புறம் லேப்டாப் வாங்குற சொன்னீங்களேங்க, என்ன காட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தான் வந்துட்டுருக்கேண்ணா அப்படின்னு சொன்னேன். நல்லதாங்க, இப்போ கோஆப்ரேட்லாம் நல்லதாங்க பண்ணாங்க, மரியாதையாக, ரொம்ப ரெஸ்பெக்டாக எல்லாமே. அங்கே இருக்கிற ஒரு அண்ணா இருந்தார், அவரே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சிஸ்டம் அப்டேட் மட்டும் தான் கேட்டுச்சு என் லேப்டாப்பில், அது புதுசாக வந்திருக்க மாட்டேங்குது. அதை மட்டும் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாரு. அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 மணி பக்கமாக வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அந்த சேலம் ரோட்டில் ஓட்டவே பிடிக்கல. இங்கே ரோடு எவ்வளோ பெருசாக இருக்குது, அவங்க சேலம் ரோடு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அவ்வளோ பெரிய சிட்டி, ரோடு அவ்வளோ சின்னதாக இருக்குது. அவனை பாருங்களேன், வந்து கலர்ட்டாங்க, எங்கே வச்சுக்கிட்டு போகிறானே. ஐயோப்பா, இப்போ தான் இவ்வளோ இவனுக்குலாம் இப்படி இவ்வளோ வேசிதுன்னே தெரில. வேகமாக மட்டும் போனால் உடனே அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிரும், இல்லை நான் டப்பா மட்டும் பிடிக்கிட்டு போயிடுறேன் எங்கேயாச்சும். அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து இந்த சேனலில் போடல, அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் மாதிரி. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் போட்டிருக்கேன். இந்த சேனல் வந்து ஃபுல்லுமே டியூக் விலாகு, நெக்ஸ்ட்டு ட்ராவல் ஆகு, இது 2க்கு மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறேங்க. அதனால தான் வீடியோஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து வருது. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் கண்டினியூ போட ஆரம்பிச்சிடுவேன். அந்த சேனல் ஃபுல்லுமே வந்து லைஃப் ஸ்டைல் விலாக் மாதிரி. ஃபஸ்ட்டு நான் 2 சேனல் ஆரம்பினே தெரில, சரி ஓகே நல்லாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பேர் வீடியோஸ் நிறைய பேர் ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி ஓகே நமக்கு என்ன இதிலே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் அந்த சேனலுக்குன்னு ஒரு இந்த டியூக் விலாகுக்குன்னு ஒரு சேனல், நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் தான் ஓப்பன் பண்ணல, எனக்கு அது விருப்பம் இல்லை, இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன். மேபி ஓப்பன் பண்ண நான் சொல்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு மூவிங் வந்து பைக் வாங்கணும். பைக் வந்து ஓலா பைக் தான் முடிவு பண்ணியிருக்கேன், ஏன்னா அதில் தான் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. அப்புறம் எனக்கான தேவையான பூர்த்தி சர்வீஸு எல்லாமே வந்து அதில் தான் இருக்குது. அதனால் அது வந்து டிசைட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான். இந்த விலாக் வந்து செயின் லூப் அடிக்கிற விலாகாக தான் கனெக்ட் பண்ணலான்னு நினச்சேன். அதை இவ்வளோ வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இவ்வளோ தான் வந்ததுலேருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு விலாக் வந்து நான் சேலம் ஏற்காடு போகலான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த சேனலில் வந்து இண்டிவிஜுவலாக ட்ராவல் விலாக் பண்ணவே இல்லை. அதான் சரி கொஞ்சம் போகலாமே, கண்டென்ட் ஆகும், நமக்கும் கொஞ்சம் மலையில் சுற்றி வர்றது கொஞ்சம் இஷ்டமாக இருக்குமே நினச்சிட்ருக்கேன். நான் எப்போது ஊட்டி வந்து போய் 6 மாதம் பக்கமாக ஆகுதுங்க. ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் ஆகலாம் போகவே இல்லை. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அண்டர்பிள்ளி எடுத்துகிட்டேன். அண்டர்பிள்ளியை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. ரொம்ப ரொம்ப மோசங்க அண்டர்பிள்ளி. நான் என்னமோ நினச்சேன், ஆனால் லுக்கு நல்லா தான் இருக்குது. இது மாதிரி ஹைவேல ஓகே, மற்ற சிட்டியில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. நான் அடுத்த விலாகில் தனியாக இருக்குமா சொல்கிறேன். அதான் இங்கே ஒரு கடை இருக்குது, நல்லா தான் இருக்குது இந்த கடை, வாடகை மிச்சம்.